நேற்று காலையில் எங்கள் வீட்டில் சண்டேனாலே கண்டிப்பாக நான்வெஜ் தான் இருக்கும். இந்த வாரம் எதுவும் எடுக்கலை. தட்டைப்பயிறு புளிக்குழம்பு வச்சு பாவக்காய் பொரியல், முட்டை வேக வச்சுக்கலான்னு காலையிலே தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். ஒரு அடுப்பில் சாப்பாடு, இன்னொரு அடுப்பில் தட்டைப்பயிறு வேக வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு தாளிச்சிக்கலாம். புளிக்குழம்புக்கு தாளிக்கும் போது 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. வேக வச்ச தட்டைப்பயிறு, குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிக்கரைசல் சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கும் போது 2-3 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக மல்லி இலை தூவினீங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு